இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மீகா 7:11. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்மளுடைய சோதனை காலங்களிலும் கஷ்டத்தின் காலங்களிலும் நீ வணங்குற தேவன் எங்கே இருக்கிறாரு, அப்படி இருந்திருந்தார்னா நீ இப்படி கஷ்டப்பட மாட்டேன்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறவங்க நிச்சயமாக இருப்பாங்க. அதுவும் அந்நிய தேவர்களை வணங்குற குடும்பத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா நம்ம கஷ்டப்படும் போது உன்னுடைய ஏசாமி எங்கன்னு கேட்டே கஷ்டப்படுத்துவாங்க. ஒரு பக்கம் நம்மளுடைய கஷ்டம் நம்மளை வேதனை அடைய செய்யும், மறுபக்கம் நம்மளை மனுஷர்கள் இலக்காரமாக பார்த்து கேள்வி கேட்டே நம்மளை வேதனை அடைய பண்ணுவாங்க. மீகா 7:10 இப்படி தான் மீகாவை சத்ரு உன் தேவன் எங்கேன்னு கேட்குற மாதிரி வசனம் இருக்கும். அதுக்கு தான் தேவன் இந்த வசனத்தில் நீ பாவமும் தப்பும் செஞ்சதுனால அழிந்த உன் வாழ்க்கையை நான் மன்னிப்பும் கருணையும் கொண்டு மீண்டும் எழுப்புவேன்னு சொல்கிறாரு. நாம் தேவனிடத்தில் மனம் திரும்பும்போது ஒரு புதிய ஆரம்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவேன், அப்போ உன்னை பார்த்து உன் தேவன் எங்கேன்னு கேட்ட மனிதர்களோட வாய் மூடும்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம திருந்தி தேவனிடத்தில் சேரும்போது தேவன் நம்மளை எழுப்பி நம்மளுடைய எல்லைகளை பெரியதாக விரிவடைய செய்வார்னு அர்த்தம். ஆமேன்.